உங்க ரிட்டையர்மெண்ட் அப்போ உங்களுக்கு 1 கோடி வேணுமா? அதுக்கு நீங்க எப்ப இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்ங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஏஜ் வந்து 25 ஆகுதுன்னா, நீங்க மாசம் மாசம் ரூ. 400 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா போதும், உங்களுக்கு 1 கோடி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். உங்களோட ஏஜ் 30னா நீங்க மந்த்லி 800 இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி வரும். உங்களோட ஏஜ் 35னா நீங்க மந்த்லி 1800 இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி வரும். உங்களோட ஏஜ் 40னா மந்த்லி 4100 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வரும். உங்களோட ஏஜ் வந்து 45னா மந்த்லி 9800 இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி வரும். உங்களோட ஏஜ் 50னா நீங்க மந்த்லி 27000 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வரும். உங்களோட ஏஜ் 55னா மந்த்லி 97000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி வரும். உங்களோட ஏஜ் 59னா நீங்க மந்த்லி 7,80,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி வரும். இதுல இருந்தே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றோமோ நம்ம கம்மியா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா போதும். இதே நம்ம லேட்டா ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப அதிகமான அமௌண்ட் நம்ம மந்த்லி இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி வரும். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட 25வது வயசுல பாத்தீங்கன்னா நீங்க மாசம் மாசம் வெறும் ரூ. 400 தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க. 60வது வயசுல உங்களுக்கு 1 கோடி கிடைக்கிறதுக்கு. இதே நீங்க கடைசியில 59வது வருஷத்துல போய் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க மாசம் மாசம் 7,80,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். இது எத்தனை பேர்னால பாசிபிள் ஆகும்? இது பாசிபிளே கிடையாது. நம்மளோட டார்கெட் அமௌண்ட் வந்து 1 crore தான். ஆனா நீங்க எப்ப இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றீங்கிறது தான் இதுல மேட்டர். இந்த ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும், இயர்லி எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டெப் அப் பண்ணுங்கிற எல்லாத்தையுமே ஒரு கம்ப்ளீட் PDF ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த டீடைல் வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல PDF கமெண்ட் பண்ணுங்க. டைரக்டா உங்களோட DM க்கு நானே ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.